நேர்களே, இன்னைக்கு நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் ஓரங்கட்டி வச்சுட்டு முழு ஃபோக்கஸையும் வாங்கினது எதுன்னு கேட்டால் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதற்கு காரணம் அங்கே வளைகுடா பிராந்தியத்தில் போர் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெட்ரோல் டீசல் இது மேலே காட்டாத ஒரு தாக்கம் எல்பிஜி மேலே ஏன் காட்டப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு பதில் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்பிஜியால் சரியான ஒரு சப்ளை இல்லாததுனால இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள் நிறையவே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றன. இதில் பர்டிகுலராக இந்தியாவுடைய சிக்கல்கள் என்னென்ன, இதற்கு மாற்று வழிகள் ஏதேனும் கண்டறியப்பட்டிருக்கிறதா, இந்த எல்பிஜிக்கு மட்டும் ஏன் குறிப்பா நமக்கு இவ்வளவு தட்டுப்பாடு, இதை பத்தி எல்லாம் இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எல்பிஜி என்றால் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் கொஸ்டின் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதை பார்த்துடலாம். திரவ பெட்ரோலிய வாயு. இது இரண்டு வெவ்வேறு வாயுக்களை இணைச்சு அதை -160 என்ற அளவுக்கு குளிர்விக்கப்பட்டா நமக்கு திரவ பெட்ரோலிய வாயு கிடைக்கும். இது புரோபேன் 60%, பியூட்டேன் வாயு 40% கலந்து இது உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த எல்பிஜி எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்ட்டு பார்க்கும்போது ரெண்டு முறைகள். ஒன்று, இயற்கை எரிவாயு பதப்படுத்துதல், அதுல இருந்து மீத்தேனை பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். இன்னொன்று கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு. இந்த கச்சா எண்ணெயை சுத்தம் பண்ணும் போதும் சரி, மீத்தேன் வாயுவை பிரிச்சு எடுக்கும் போதும் சரி, உப தயாரிப்பாக இந்த புரோபேனும் பியூட்டேன் வாயுக்களும் வரும். அதை ரெண்டுத்தையும் இணைச்சுதான் எல்பிஜி, இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது உப தயாரிப்பா நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு பேசிக் புரிதல் நமக்கு அவசியமாகுது. ஸோ இதனால தான் உள்ளூர்ல நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம் இல்லையா, அதை நாம சுத்திகரிப்பு பண்றோம் இல்லையா, அதனால நமக்கு இந்த புரோபேனும் பியூட்டேனும் நமக்கு உள்ளூர்லயே கிடைக்குது. அப்படி இதையும் தாண்டி தான் நம்ம பெருமளவில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெயை விட இந்த எல்பிஜிக்கு நம்ம அதிகமாக மற்ற நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலை இருப்பது தான் இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக மாறி இருக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கன்சியூம் பண்றோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கன்சியூம் பண்றோம்ன்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? 2024-25 இந்த ஆண்டிற்கான மொத்த பயன்பாடு எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 3.13 கோடி டன் என்ற அளவுக்கு பயன்பாடு இந்தியா பண்ணியிருக்கு. இதுல 1.28 கோடி டன் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி. இந்த கச்சா எண்ணெய் பியூரிஃபை பண்ணும்போது, அது இந்த ரிஃபைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இதுல இருந்து எடுக்கக்கூடிய எல்பிஜி இருக்கு. இதை தாண்டி கிட்டத்தட்ட 2 கோடி டன் என்ற அளவுக்கு நம்ம டைரக்டா எல்பிஜியை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு? சுமார் 60% என்ற அளவுக்கு இறக்குமதியை தான் நம்ம நம்பி இருக்கோம். ஸோ தமிழகத்தின் எல்பிஜி விநியோக சங்கிலி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலி அர்பனைஸ்ட், நகரமயமான ஒரு மாநிலமாக இருக்கிறது இல்லையா? ஸோ நாட்டின் மொத்த பயன்பாட்டில் தமிழ்நாட்டோட பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 முதல் 9% என்ற அளவுக்கு இருக்கு. இங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 6.1 என்ற அளவில் நம்ம சிலிண்டர்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்காக தமிழகம் முழுக்க 1600க்கும் மேற்பட்ட டீலர்கள் மூலமா தான் இதை நம்ம சாத்தியப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்பிஜி விநியோக சங்கிலி அப்படின்றத நாம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் வழியாக தமிழ்நாடு நன்றாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இங்க மேல எண்ணூர் துறைமுகமும் சரி, கீழே தூத்துக்குடி துறைமுகமும் சரி, இந்த துறைமுகங்கள் மூலமா நமக்கு இந்த எல்பிஜி இறக்குமதி அப்படின்றது இங்க சாத்தியமாக்குது. இங்க இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அது பிரித்தனுப்பப்படுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எண்ணூர், திருச்சி, மதுரைக்கு ஒரு பைப் லைனே இருக்கு. இதன் மூலமாக இந்த எல்பிஜி வாயுவானது கடத்தப்படுகிறது. அதே மாதிரி இங்க இருந்தோ பல்வேறு டேங்கர்கள் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாட்லிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. இந்த சிலிண்டர்ல இந்த வாயுவை ஏற்றக்கூடிய ஒரு நிலையங்கள். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் விநியோக சங்கிலியை சாத்தியப்படுத்தக்கூடியது இந்த 3 நிறுவனங்கள் தான். அந்த வகையில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சொந்தமாக 5 நிலையங்கள் இருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கு சொந்தமாக 24 நிலையங்கள் இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு 12 நிலையங்கள் இருக்கு. இவைதான் தமிழகத்தில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம இந்த எல்பிஜி வாயு சீராக கிடைப்பதை சாத்தியப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள். அந்த 1600க்கும் மேற்பட்ட டீலர்கள் இவங்க மூலமா நமக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. சோ இந்தியாவின் எல்பிஜி விநியோக சங்கிலியை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி சேமிப்பு கட்டமைப்பு சிக்கலானது. எண்ணெயை ஒரு பெரிய பெரிய ரிஃபைனரிஸ்ல பெரிய பெரிய டேங்கர்ஸ் மூலமா நம்மளால சேமிக்க வைக்க முடியும். இங்க தமிழகத்துக்கு மிக நெருக்கத்தில் கர்நாடகாவில் மங்களூர்ல கூட ஒரு பெரிய ரிஃபைனரியில் பெரிய குடோன் இந்த எண்ணெய்க்காகவே இருக்கு. இந்த மாதிரி நாடு முழுக்க பெருமளவில் நம்மளால கச்சா எண்ணெயை சேகரித்து வைக்க முடியும். ஆனால் எல்பிஜி சேமிப்பு அப்படின்றது, அதற்கான உட்கட்டமைப்புன்றது சிக்கலானது. அதிக அளவில் நம்மால் சேமித்து வைக்க முடியாது. ஸோ முன்ன இருந்த நிலைமை என்ன? இந்த போர் ஆரம்பிச்சும் போது 10 முதல் 12 நாட்கள் மட்டுமே நம்மிடம் கையிருப்பு இருந்தது அப்படின்ற ஒரு நிலையில தான் வீட்டு உபயோகத்திற்கு மட்டுமே தற்பொழுது முன்னுரிமை அப்படின்ற ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதனால இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 முதல் 25 நாட்கள் வரை தற்போது நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கையிருப்பு, இந்த எல்பிஜி கையிருப்பு மூலமா நம்மால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலைமையில நாம இருக்கோம். சோ
இப்போ நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியலை பார்த்தீங்கன்னா கத்தார் முதல் இடத்துல இருக்கு, இரண்டாவது இடத்துல ஐக்கிய அரபு அமீரகம், மூன்றாவது இடத்துல சவுதி அரேபியா, நான்காவது இடத்துல குவைத், ஐந்தாவது இடத்துல அமெரிக்கா. ஆனா முதல் 4 நாடுகள் பாருங்க, இது மட்டுமே நம்மளுடைய மொத்த இறக்குமதியில 85% என்ற அளவில் இருக்கிறது. இந்த 4 நாடுகளுமே ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா தான் வருதுன்றதுனால அது தடைப்பட்டிருப்பதால தான் இத்தனை டிமாண்டுக்கும் காரணமா இருக்கு. அப்படின்னா நம்ம வேற நாடுகளுக்கிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா, டைவர்சிஃபை பண்ணணும் இல்லையா அப்படின்னு தோணும். ஆனா டைவர்சிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லாம் தூரமா நாடுகள் இருக்கிறதால அங்கிருந்து வருவதற்கு காலத்தாமதமாகுது. இது விலையின் மீதும் இது பிரதிபலிக்கும். இது ஹோர்முஸ்ல இருந்து வந்தா ஒரு வாரம், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியால இருந்து வந்தா 25 முதல் 40 நாட்கள் ஆகும். அப்படின்றதுனால தான் இத்தனை தட்டுப்பாடை சமாளிச்சுட்டு இருக்கோம். வரும் நாட்களில் இது சம்பந்தமா நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. நம்ம நோக்கி அமெரிக்கால இருந்தெல்லாம் எல்பிஜி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி அரசு சமாளிக்க இருக்கிறது இந்த திண்டாட்டத்தை அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 20 நாட்களுக்கு கையிருப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.